ஈஸி குக்கிங் அண்ட் vlogs இன்னைக்கு நம்ம அல்வா புட்டு எப்படி செய்யறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு தானா வந்து சேரும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து எங்கள் சித்தி செஞ்சாங்க, அதை தான் உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன். இது வந்து இட்லி அரிசி. இது வந்து 1 கிலோ வந்து நல்லா ஊற வச்சுருந்தேன். 2 ஹவர்ஸ்க்கு முன்னாலே ஊற வச்சுருந்தாங்க. ஸோ 2 ஹவர்ஸ்க்கு முன்னாலே ஊற வச்சுக்கோங்க. இது நீங்கள் பச்சரிசி கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அரிசி வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இட்லி அரிசி வந்து 1 கிலோ ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா தேங்காய் வந்து நான் துருவுனது போடுறேன். நீங்கள் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர், நீங்கள் வாட்டர் எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ 2 சொம்பு வாட்டர் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா வாசனைக்காக ஏலக்காய் வந்து எடுத்துருக்கேன். 5 ஏலக்காய் வந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா எடுத்துக்கலாம், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான் ஏலக்காய். அதுக்கப்புறமா நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது, அங்கே ஃபாலோ பண்ணுறவங்களும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம 1 கிலோ அரிசி எடுத்துருக்கனால ஸ்வீட்னஸ் வேணுங்கனாங்க நான் 1 கிலோ வந்து வெல்லம் எடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு குவான்டிட்டி அரிசி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியே வெல்லத்தையும் போட்டுக்கோங்க. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் வந்து வெல்லத்தை வந்து நல்லா குட்டி எடுத்துக்கோங்க. அந்த குட்டின வெல்லத்தை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்தேன். இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக திருப்பியும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து எல்லா வெல்லத்தையும் கொட்டிக்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்வீட் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க, திருப்பி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் தேங்காய் சொல்லியிருந்தேன்ல, அதையும் இதுலேயே போட்டுட்டேன். நல்லா வேகணும். ஏன்னா தேங்காய் தனியாக நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் வெந்துச்சுன்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதனால் தேங்காயும் இது கூடயே போட்டேன். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். அதுக்கப்புறமா அந்த வெல்லத்தோட டேஸ்ட் நம்மளுக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக லைட்டாக ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு போட்டு ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா கொதி வரட்டும். அரைக்குள்ளார நம்ம அரிசி வந்து ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு அரிசி மாவு இல்லைன்னா மிக்ஸி எதுலேயோ ஒன்றில் வந்து கிரைண்டில் எதோ ஒன்று போட்டு நீங்கள் ஆட்டி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நீங்கள் ஆட்டி எடுக்கணும். நல்லா தண்ணி ஊற்றி எப்படி நம்ம மாவு தோசைக்கு மாவு ஆட்டுவோமோ அந்த மாதிரி அரிசியை மட்டும் ஊற வச்ச அரிசி மட்டும் போட்டு மாவு மாதிரி ஆட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதி வந்துட்டுருக்குது. இப்போ பாருங்கள், நான் வந்து அரிசி காட்டினேன்ல, அது இந்த மாதிரி மாவு மாதிரி ஆட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ண வேண்டி தான் அந்த சர்க்கரை பாவு வெள்ளை பாவு காஞ்சிட்டு இருந்துச்சுல, அதில் நம்ம இதை போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், நான் காட்டின அரிசி வந்து அது ரெடி ஆகுறப்பயே நான் இதை வந்து நல்லா ஆட்டிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இதில் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அது கெட்டியாக இருக்கும், மாவுன்னா கெட்டியாக இருக்கும். இட்லி மாவு அந்த லெவலுக்குலாம் தேவையில்லை. இதில் ஊற்றணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கலக்கிக்கோங்க. இது தண்ணி மாதிரி தான் இருக்கணும் இந்த மாவு. ஸோ தண்ணி இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கைவிடாமல் கலக்குங்க, கெட்டிப்படும். ஸோ வந்து இந்த மாவை ஆட் பண்ணுறப்ப கைவிடாமல் கலக்கணும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் ஒன்ஸ் வந்து சுகர் வந்து செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா திருப்பி நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா வெல்லம், அதை இப்போ கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கைவிடாமல். இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அல்வா பதத்துக்கு அப்படியே இருக்குங்க ஃப்ரெண்ட். இப்போ பாருங்கள், அல்வா புட்டு ரெடி ஆகிடுச்சு. நல்லா கெட்டி வர வரைக்கும் கைவிடாமல் கிளறிட்டு இருந்தாங்க. இப்போ நான் வந்து அது வெந்த வேட்டி இதை வந்து நீங்கள் அப்படியே சூடாகவும் சாப்பிட்லாம். நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறனால கொஞ்சம் ஆற வச்சு குட்டீஸ்லாம் சாப்பிடுவாங்கங்கிறதுனால நாங்கள் நல்லா ஒயிட் துணி ஒன்று எடுத்து போட்டு அதில் வந்து இந்த எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆற விட்டு எடுத்து சாப்பிடுங்க. இப்போ எங்கள் வீட்டில் குட்டீஸ் நிறையா இருக்குங்களா, நான் சின்னதாக ஒரு கரண்டி மட்டும் போட்டு இந்த மாதிரி நல்லா ஆற வச்சுருக்கேன். ஆறின வேட்டி குட்டீஸ்க்கு நாங்கள் கொடுக்குறோம். இது நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சீக்கிரமாக ஒரு ஃபுட்டு ரெடி பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.